நான் ஏதோ பொதுவா பேசுறேன்னு நினைச்சாதீங்க. ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஏன்னா கலைஞருடைய மகன்னா எதுவும் பொதுவாலாம் பேசிட மாட்டேன். உள்துறை அமைச்சர் வரும்போது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி இவங்க இவ்வளவு பேசுறாங்க. நீங்க டெல்லியில மாத்திரம் தான் எய்ம்ஸ் இருந்தது, தெரிந்து கொள்ள வேண்டும். 2014 வரை டெல்லியில மாத்திரம் தான் எய்ம்ஸ். ஒரு மத்திய அளவில் ஒரு தேசத்திற்கு ஒரு எய்ம்ஸ் என்பது நிலையை மாற்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற கொள்கை அறிவிப்பை வெளியிட்டதே நரேந்திர மோடி தான். அவர் நினைச்சிருந்தா தென்னிந்தியாவிற்கு கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருந்த காரணத்தால் கர்நாடகத்துக்கு தான் எய்ம்ஸ் சொல்லி இருக்கலாம். நம்ம அப்போ ஒரு எம்பி தான் வச்சிருந்தோம், பொன் ராதாகிருஷ்ணன் மாத்திரம் தான் இருந்தார். ஒரு எம்பி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு தான் எய்ம்ஸ் வந்தது. 12 ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு அறிவித்த அரசாங்கம் இது. கர்நாடகாவில் ஆளுங்கட்சி நாம 25 எம்பி, அங்க 7 தான் ஸ்மார்ட் சிட்டி. தமிழ்நாட்டில் 12 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பயன்பெற்றது. புதிய மருத்துவக் கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு 6 7 தான் கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு 12 மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அங்கே ஆளுங்கட்சியா இருக்கிறோம் ஓபியில. தமிழகத்திற்கு அதிக பலன் கொடுத்திருக்கிற ஒரு பிரதமர், ஒரு ஆட்சி, இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு நலன்களை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் இந்த 9 ஆண்டு கால மோடி ஆட்சி தான் என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ளணும். இப்படி நிதி ஆயோக் பட்ஜெட்ல மாற்றம், ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்து பார்த்து செய்கிற மாற்றம். வேக்சின் பத்தி சொன்னாங்க. இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தால் அந்த வேக்சினுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்கு. ஏன்னா இது இண்டிஜினியஸ், நம்ம விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு. அமெரிக்காவில் அந்த வேக்சின் என்ன விலை, இந்தியாவில் அந்த விலையினுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன, எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அமெரிக்கா வேக்சின் கண்டுபிடித்தால் கூட இன்னும் அந்த வேக்சினை அவங்க மக்களுக்கு ஈவன் டுடே 30 கோடி அமெரிக்கர்களுக்கு முழுமையாக போட்டு முடிக்கவில்லை. இந்தியாவில் அந்த தடுப்பூசி நாம கண்டுபிடித்து இங்க இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம். 3 டோஸ் போட்டு முடிச்சிட்டோம். அது மாத்திரமல்ல, ஏழை நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக வழங்கி இருக்கிறோம். ஒரு அமெரிக்க அமைச்சர் ஒரு முறை பேசும்போது சொல்கிறார், முதல் அலை கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட் வரும்போது அமெரிக்காவில் முகக்கவசம் இல்லை, அமெரிக்காவில் கையுறைகள் இல்லை, அமெரிக்காவில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு ஆடை இல்லை, கையை கழுவி கொள்கிற அந்த ஹேண்ட் சானிடைசர் அமெரிக்காவில் இல்லை. நாங்கள் திண்டாடி போனோம். எங்களுக்கு முகக்கவசம், பாதுகாப்பு ஆடை, ஹேண்ட் சானிடைசர் இவற்றையெல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக உலகத்தில் வழங்கிய நாடு இந்தியா. நாங்கள் இந்தியாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்னோம். நம்ம திருப்பூர்ல இருந்து ஃபேஸ் மாஸ்க் கோடி கோடியா அங்கே போச்சு. இங்க இருந்து அந்த பிபிடி கிட்டு போச்சு, அமெரிக்காவுக்கு போச்சு, ஐரோப்பிய நாடுகள் போச்சு. அவனுக்கிட்ட இதெல்லாம் செய்யற திறன் இல்லை அவன்கிட்ட. அவ்வளவு மருந்துகளை உருவாக்கணும். கோலகலா சொன்ன மாதிரி வெறிநாய் கடிக்கான அந்த ரேபிஸ் தடுப்பூசி உலகமெல்லாம் வந்து 30 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. போலியோ சொட்டு மருந்து உலகமெல்லாம் வந்த பின்பு 20 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. பெரியம்மை அந்த ஸ்மால் பாக்ஸுக்கான அந்த தடுப்பூசி எவ்வளவு பேருக்கு தமிழ் இந்தியாவில் பெரியம்மை நோயில செத்து போயிருப்பான்னு தெரியும். அந்த தடுப்பூசி இந்தியாவுக்கு வருவதற்கு 30-40 வருஷம் ஆச்சு. டியூபர்குலோசிஸ் அப்படிதான். கோவிடுக்காக வேக்சின் வரும்போது எப்போது அமெரிக்காவில் தடுப்பூசி வந்ததோ, எப்போது ரஷ்யாவில் வந்ததோ, சீனாவில் வந்ததோ, அதே காலகட்டத்தில் ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இந்தியாவிலும் அந்த தடுப்பூசி வந்து விட்டது. அதை எதிர்த்து எவ்வளவு பேசினா திமுக, இது மோடி ஊசி, இதை போட்டா நீ செத்து போயிருவ, இதை போட்டுதான் நடிகர் விவேக் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு, மோடியே போடாத ஊசியை நீ ஏன் போடுற, இது நல்ல ஊசி, இது நல்ல திட்டம்னா முதல்ல பிரதமர் அவர்ல போட்டிருக்கணும் மோடி ஊசி. எவ்வளவு பேசினாங்க சமூக ஊடகங்கள்ல. பிரதமர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், இந்த தடுப்பூசியை முதல்ல அவர் போட்டுக்கொள்ள வேண்டும். பேசினாங்களா இல்லையா? நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். நான் கூட அப்ப திரும்ப கேட்டேன், எந்த திட்டம் வந்தாலும் முதல்ல பிரதமர் போட்டுக்கொண்டுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி பண்ணும் போது ஆண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தது. நீங்க அதை முதல்ல செஞ்சுட்டு மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி இருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காது. இல்ல இப்படி இது விதண்டாவாதம் வச்சு குதர்க்கவாதம். ஆனால் இப்படி சொன்னாலும் திமுக புரியுது. பல சமயம் என்ன ஆகுதுன்னா, திமுக நம்ம தர்க்க ரீதியா எல்லாம் பதில் அளிச்சா அவங்களுக்கு பல விஷயம் புரியுறது இல்லை.
ஏன்னா அவங்க அந்த ஓரியன்டேஷன்ல அவங்க வளர்றது. இப்ப சமீபத்தில் சமூக ஊடகங்கள்ல ஒரு கான்வர்சேஷன் போட்டிருக்காங்க, ஒரு கற்பனை உரையாடல். என்ன போடுறான், நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காங்களே தமிழக முதலமைச்சர், அவங்க என்ன பண்றாங்க, துரைமுருகன் அவர்களுக்கு போன்ல பேசுறாரு. அண்ணே, இந்த கமலஹாசன் நம்ம கூட கூட்டணி வச்சுக்கணும்னு வர்றாரு அண்ணே, அவரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப துரைமுருகன் சொல்றாரு, ஏன் தம்பி உங்களுக்கு என்ன திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு, சேர்த்துக்கலாமே. இல்லைண்ணே, அவர் பேர் கமல் இருக்கு, இந்த பிஜேபி கார ஆபீஸ் கமலாலயம்னு வச்சிருக்காங்க, ஒருவேளை இந்த கமலுக்கும் கமலாலயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானே, கொஞ்சம் பயமா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா. அப்ப துரைமுருகன் சொல்றாரு, இப்படிலாம் பயப்படக்கூடாது தம்பி, கமலாலயம்னு பேர் வச்சதுனாலே கமலுக்கும் கமலாலயத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். நாம கூட தான் அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, அண்ணன் எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணே, எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணா நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிடுவார். அவர் என்னதான் நீங்க ஜாதகம் பாருங்க, திமுகவோட ஜாதகம் படியே புரியாது. முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தார் என்பதே தெரியாது. அவர் முதலமைச்சராகிற ஜாதகமே கிடையாது. அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றாங்க. தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது, சுற்றுலாத்துறையினுடைய பிரவுசர், அந்த பிரவுசர் ஏற்கனவே நான் என்னோட சமூக வலைதளத்தில், எக்ஸ் வலைதளம், பேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்க, சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்திருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பண்ணன்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து வந்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார். இது ஹெச் ராஜா சொல்ல வேண்டாம், அது என்ன கள்ளக்கோட்டமா, காவல் கோட்டம். நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது, ஒன்று கவர்மெண்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மகா மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற லிட்ரேச்சர். கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூவுக்கு வருவோம். 1915-16 இந்த தர்காவின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தர்காவை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு கீழிருந்து கல்ல, அந்த மலையோட கல்லே அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள். அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். அதனால 1915 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார். நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, நான் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்றேன். ஹி வாஸ் அலவுட், ஆனா தே ஃபெயில்டு. அதனால என்ன ஆகுது, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வெர்டிக்ட், தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு முருகன், முருகப்பெருமானுக்கு இந்த மலை சொந்தம். ஆனா அங்க இருக்கிற தர்காவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்லே என்ன சொல்லுது, அத இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது, ரெண்டு பார்ட்டியும் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம
வடிவேலு கேட்கிற கதை தான். ரெண்டு பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ஆனால் இது பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட் வி கன்கர் வித் தி ஹை கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அது நடக்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருது. ஏன்னா நீங்க கீழே அந்த மலையவே வெட்டி அந்த கல்லை மேல கொண்டு போக முயற்சி மேற்கொண்டார்கள். அத கோவில் நிர்வாகம் அப்போஸ் பண்ணிதுன்னு. சரி, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? இன்னும் மாமா மச்சானா இருக்குமா? இப்பதான் சொன்னேனா வர்ற 14ஆம் தேதி நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல முஸ்லிம் மதவெறி அமைப்பு 13 இடத்துல சீரியல் பிளாஸ்ட் மூலமா 59 பேரை முஸ்லிம் மதவெறி கூட்டம் கொலை செய்தது. 250 பேர் அங்கஹீனப்பட்டார்கள். மாமா மச்சான வாழறதா? இந்த சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா? நான் சேகர் பாபு போன்ற அல்லேலுயா பாபுவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். திரு கருணாநிதி சிஎம்மா இருக்கத்த தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாவது தெரிவித்தாரா அன்றைய முதலமைச்சர்? இல்ல, RSS ஆக்டோபஸ்ன்னு சொன்னார்ல, கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவனா த்ரூ அவுட் அங்க இருந்தேன் மறுவாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும். அப்போ இவர்கள் அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சரி அதோட நின்னாங்களா? அங்கு மலை மீது தீபம் ஏத்துறதுக்கு கார்த்திகை தீபம் ஏத்த தடை எழுப்பினார்கள். அதனால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். எப்படி காடேஸ்வராஜி ராஜாவெல்லாம் கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமா? மதுரை கலெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில இருக்கோம் நாங்க. இது மோசமான சர்க்கார். அப்போ என்ன பண்றாங்க? இந்த அரசாங்கம் வந்து அங்க இந்துக்களுக்கு நீதிமன்றம் அனுமதித்தும் அந்த வழக்கு நடக்குது. 1994 சென்னை உயர்நீதிமன்றம் அங்கு மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் 31 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் அனுமதிக்கல.